இந்த ஒரு மாதத்துல எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த மாதத்துல நீங்கள் தினசரி வழிபட வேண்டிய தெய்வம் வந்து துர்க்கையும் காளியும் அற்புதமாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். துர்க்கைக்கும் காளிக்கும் அது வழிபாடு எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் பண்ணலாம். சனிக்கிழமை ராகு காலத்தில் செய்தீர்கள் என்றால் அதற்குண்டான பலன் வந்து உங்களுக்கு உடனடியாக தெரியும். அடுத்ததாக பணத்திற்கு திடீர்னு லக்கு வர்றதுக்கு, அதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது துரதிருஷ்டம் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு சரிவு வராமல் இருக்கணும் இல்லையா? திடீர்னு ஒரு சரிவு வந்துடுது, துரதிருஷ்டமாகி விடுகிறது, ஏதாவது ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு உயிர் சம்பந்தமான சம்பவம் அல்லது நோய் சம்பந்தமானது, நம்மளுடைய உறவினர்கள் சம்பந்தமானது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது, பிஸ்னஸில் லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம் இல்லையா? நமக்கு வந்து வேண்டாத விஷயம் அப்படின்னு பார்த்தா நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் இருப்பதற்கும், பணம் சேருவதற்கும், திடீர்னு நமக்கு சடன் லக்கு வருவதற்கும் இந்த மாதத்திலே நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா காளியும் நாராயணரும். நாராயணர் எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மநாப சுவாமி இருக்கார். நான் இதை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். பத்மநாப சுவாமி திருவாந்திரத்தில் போய் வழிபடுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அடையாறுலேயே இருக்கார் பத்மநாப சுவாமி. ஃபர்ஸ்ட் கிளாஸாக நல்ல அற்புதமான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய கோயில். அங்கே போய் நீங்கள் வழிபட்டு வரலாம். இது வந்து அப்படி வழிபடுறது. அல்லது உங்களுக்கு அப்படிலாம் போக முடியாதவர்கள் எவ்வளவோ பேர் வெளிநாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள், வெளியூர்களில் இருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து அவருடைய படத்தை வைத்து வழிபட்டாலுமே உங்களுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் எப்படி வழிபட முடியுமோ அது மாதிரியான முறைகளை வழிபட்டு வாருங்கள். நல்ல ஒரு பலன் கிடைக்கும்.